வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜெர்மன் தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி என்னங்க போக போகிறேன்னா பெல்ஜியம் போக போகிறேன். ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து புறப்பட்டாச்சு. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸோ வி ஆர் கோயிங் டு சென்ட்ரல் ஸ்டேஷன். சென்ட்ரல் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணி தான் ஒரு ஐசி ட்ரெயின் கனெக்ட் பண்ணி போக போகிறோம், டேரக்ட் ட்ரெயின். ஸோ அரௌண்ட் இங்கேருந்து ரீச் ஆகிறதுக்கு 4 hours ஆகும். நம்ம பெல்ஜியம் ரீச் ஆகிறதுக்கு பெல்ஜியம் பிரிசல் சிட்டிக்கு போக போகிறோம் நான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டினியூஸாக நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேற்கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மணி காலையில் 4:35 ஆகுது. ஸோ என்னோடய ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்கன்னா 5:10க்கு ட்ரெயின். ஸோ இந்த டிஸ்பிளே போர்டில் நம்ம ட்ரெயின் இந்த ட்ராக்கில் நிற்க செக் பண்ணிக்கலாம். அதில் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ட்ராக் நம்பர் 19 போட்டிருக்காங்க. ஈவன் தோ நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஐசி 18 5:12க்கு 19வது பிளாட்ஃபார்ம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிரிசல்ஸ் போகுது. பார்க்கலாம். ஓகே, பிளாட்ஃபார்ம் நம்பர் 19 சாரி. ஸோ இதான் பிளாட்ஃபார்ம்ஸு. ஸோ வி ஆர் கோயிங் த்ரூ த பிளாட்ஃபார்ம்ஸ். 19வது பிளாட்ஃபார்ம் போகணும். ஸோ இப்போ நம்ம 16வது பிளாட்ஃபார்ம் இருக்கும். நம்ம 19 பிளாட்ஃபார்ம் நெக்ஸ்ட் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 19 வந்தாச்சு மக்களே. ஆல்மோஸ்ட் நம்ம பிளாட்ஃபார்ம் 19 வந்தாச்சு. ஸோ இங்கே இதான் ட்ராக்கு. ஸோ இன்னும் பஸ்ஸஸ் ட்ரெயின் இங்கே அரைவ் ஆகலை. ஸோ அது அரைவலுக்காக வெயிட் பண்ணுவோம். உள்ளே அரைவ் ஆகும்போது உங்களுக்கு இன்டர்னல் கோச் சீட் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். Love you all. See you. அதில் ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா காற்றை கிழிச்சிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ என்னோட கோச் நம்பர் வந்து 28. போகலாம் இப்போ. பார்த்தீங்கன்னா 26 போட்டிருக்கல. ஸோ இது என்னோட கிடையாது, நான் 28 போனேன் நான். எஸ், நம்மளோட கோச்சு 28. ஸோ நம்ம இதில் பயணம் செய்ய போகிறோம். அவங்க கோச்சுக்குள்ளே போகலாம். ஸோ இதாங்க நம்ம போகக்கூடிய கோச்சு.
டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ 11 ஸோ இதுதான் நம்ம கோச். இங்கே பார்க்கலாம். It's 31. Okay. என்ன ப்ரோ யாருமே ஏறல. ஆமாம் ப்ரோ 31 சீட் நம்பர். ஆமாம் ப்ரோ நம்ம தான் ஃபஸ்ட் வரைக்கும் இருக்கும். சீட் நம்பர் வந்துட்டோம். 32 31. This is my seat number. Yeah. இந்த சீட்டுக்கு அப்புறமேட்டு வந்துட்டேன். ஸோ ஃபைனலி நம்ம இடத்த நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சீட்டை இதுதான் நம்ம சீட்டு. ஸோ நம்ம சீட்டை கண்டுபிடிச்ச உடனே சரி நம்ம மெயின் லக்கேஜை கொண்டு போயிட்டு நம்ம வந்து பிளேஸில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக்கெலாம் அங்கே வச்சிடலாம். பேக்லாம் அங்கே வச்சுட்டு என்னோட மெயின் சூட்கேஸ்க்கு அந்த ஸ்டோரேஜ் இடம்க்கு அங்கேயே வச்சாச்சு. ஓகே, வி ஆர் ஆன் த கோயிங் டு ட்ராவல் ஆன் த வே ரிவர் சைட். ஜெர்மனி பார்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரியலி ஹேவ்சம் அண்ட் வண்டர்ஃபுல். ஐ ஃபீல் ஸோ எக்ஸைட்டட் ஆன் திஸ் ட்ராவல். கிட்டத்தட்ட ஒரு 150-120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய ட்ரெயின், 200+ ஸ்பீடில் ஒரு ட்ரெயின். ஆனால் உள்ள ஒரு வைப்ரேஷன் ஃபீலிங் மேலே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்குது. ரியல் லவ்ட் இட் ரோட்டா. இந்த ரிவர் சைட் ட்ராவல் இன்னும் அமேசிங்காக இருக்குது. இந்த ஹில் ஸ்டேஷன் இதெல்லாம் கவர் பண்ணி போகும்போது ரியலி ஐ ஃபீல் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். வாங்க மேற்கொண்டு நம்ம வீடியோக்களை கண்டினியூ பண்ணி போகும் உள்ள. ஸோ இந்த விசிட் ரியலி ரொம்ப அவசரமாகவும் ஃபேண்டாஸ்டிக்காகவும் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த ட்ரிப்பை நான். நீங்களும் கண்டிப்பாக வந்து ஜெர்மனிக்கு வந்தீங்கன்னா ட்ரெயின் மூலயமா ட்ராவல் பண்ணிங்கன்னா பெல்ஜியம்க்கு ஸோ இதுமாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். This is a new excitement to me, travel through the bullet train. அரௌண்ட் 350+ கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின் இது. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்பீடு நமக்கு தெரியல. நவு ப்ரிசல் சிட்டியை பார்க்குறோம். ப்ரிசல் சிட்டியில் இருக்கிற பேலஸ், கிராண்ட் பேலஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் நான் ப்ரிசல்ஸ் ரீச் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி அவுட்டிங் வந்திருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோ எல்லாமே மேக் ஓவர் பண்ணி நான் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ப்ரிசல் சிட்டியோட பேலஸ். ஸோ இங்கே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்காரு அந்த கிராண்ட் பேலஸை. அருமையாக வரைஞ்சிட்ருக்காரு. லைக் ஃப்ரீ ஸ்கெட்ச் ஹேண்ட் பெயிண்டிங். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் ரியல் லவ்லி அண்ட் அமேசிங். திருமாரியரங்க ரொம்ப அழகாக இருக்குங்க. லவ்லி லவ்லி லவ்லி. ஸோ இதான் நீங்கள் பார்த்துருக்குற கிராண்ட் பேலஸ் ரிசல்ட்ஸில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். கிராண்ட் பேலஸ் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ டைம் டு கோ லீவ் எவ்ரிதிங் வி ஹேவ் என்ஜாய்ட் ஹியர். ஸோ இன்னும் அந்த பெல்ஜியம் சாக்லேட்ஸ், பெல்ஜியம்னாலே ஃபேமஸ் ஆனது பெல்ஜியம் சாக்லேட்ஸில். ஸோ வாங்க நம்ம பெல்ஜியம் சாக்லேட்ஸும் நான் பேரலி காட்டுறேன் நான். ஸோ அந்த வே டு த பெல்ஜியம் சாக்லேட்ஸ் தான் இருக்கும் ஃபேவரட் அவுட்லெட்டாக. ஸோ அதர் ரிவ்யூ பார்ப்போம். இப்போ கிராண்ட் பேலஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல க்ரௌடு, எல்லாம் ஃபோட்டோகிராஃப்ஸ், லவ்லி பிளேஸாக இருக்குது. எல்லாம் கப்புள்ஸாக ஃபேமிலியாக வந்திருக்கோம். நம்ம வந்தாச்சு, பெல்ஜியம் சாக்லேட்ஸ் வந்தாச்சு. வாங்க இப்போ பெல்ஜியம் சாக்லேட்ஸ்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம. ஸோ
இதுதான் பெல்ஜியன் பெல்ஜியன் சாக்லேட்ஸ் அவுட்லெட் ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே இருக்குது. கிராண்ட் பேலஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு அவங்களோட சாக்லேட் லைப்ரரியை பார்ப்போம் நம்ம. ஸோ திஸ் இஸ் த சாக்லேட் ஃபேக்ட்ரி வி என்டர்ட் ஹியர். ஸோ வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க நீங்கள். இது எல்லாமே பியூர் பெல்ஜியன் சாக்லேட்ஸ் தான். கண்டிப்பாக பெல்ஜியம் வந்தீங்கன்னா அந்த பெல்ஜியன் சாக்லேட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபைனஸ்ட் குவாலிட்டி. ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஐ ஃபீலிங் லவ் டு ஹேவ் திஸ் சாக்லேட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான கேர்ள் ஃப்ரெண்டு லவர் ஒய்ஃபோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சாக்லேட்ஸ் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. ஸோ கிஃப்ட்ஸாகவும் வச்சுருக்காங்க ப்ரிப்பேர்டாகவே நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் சாக்லேட்ஸ் ஆல்பம் இங்கே பார்த்து கொண்டிருப்பது. ஸோ இந்த அக்கா தான் பர்மிஷன் கொடுத்தாங்க உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் யூ. So you can see this chocolate, variety of chocolates over here. பெல்ஜியம் சாக்லேட் ஃபேக்ட்ரி அதை பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து அதோட லோகோ, கியூட் சாக்லேட் லோகோ. அந்த பையனை பாருங்க, க்யூட்டாக அந்த யானையை ரசிக்கிறான். பட் நாட் டச்ன்னு போட்டிருக்காங்க. அதனால பையன் தொட முடியாமல் இப்போ ஸ்டாப் பண்ணிடுறாரு. சாரி, சம் அப்ஸ்ட்ரக்ஷன். மூவி யூ கேன் see him. ஸோ இந்த கேரக்டர் என்ன கேரக்டருங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேரக்டர் நீங்கள் ஈஸியாக பார்த்துருப்பீங்க. இது காட்டன் கேரக்டர் தான். கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பிரிசல் சிட்டியிலேருந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணி இப்போ நான் அக்காமடேஷன் போயிட்டுருக்கேன். நான் இதில் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து ட்ராவல் பண்ணி இப்போ பிரிசல்ஸ் வந்தாச்சு. இந்த ஊர் சுற்றியை பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்மளோட அக்காமடேஷன் தான் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பஸ்ஸில் தான் ஒரு பஸ்ஸை நம்ம பிடிச்சி நம்ம போக போகிறோம். ஸோ பிரிசல் சிட்டி வாக்வேலாம் பார்த்துட்ருக்கீங்க. பியூட்டிஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இட்ஸ் ரியலி லுக்கிங் have some architectural. ஸோ நம்ம அப்படியே வாக் ஆன் பண்ணுவோம். நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கோம். இட்ஸ் ரியல் லவ்லி பிளேஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம திரும்ப ரிட்டர்ன் டு ஹோம் ஆக போகிறேன் நான். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் நான் ஆன் த வே டு ஹோம் சம் வீடியோஸ் கிளிப் எடுத்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நியர்பை நான் இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா படுவாங்கிற லொக்கேஷன் இருக்கேன் ரிசல்ட்ஸில். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் நியர் டு தட் லொக்கேஷன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.